12th Maths Chapter 1 Exercise 1.2ல ஃபர்ஸ்ட்டில் ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். லெட் ஏ வந்து இது வந்து ஒரு 3x4 மேட்ரிக்ஸு. அப்போ ஏ இஸ் ஏ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர், ஏ இஸ் ஏ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து 3x4. ரேங்க் ஆஃப் ஏ என்னது? ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் வந்து இதில் என்ன இருக்குது? 3,4ல் மினிமம் வந்து 3 தான். சரிங்களா? ரேங்க் ஆஃப் ஏ அப்போது என்னெல்லாம் இருக்கலாம்? 0, 1, 2, 3 இந்த 3ல் எதுனாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நாம் இதில் உள்ள டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும். அது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தால் ரேங்க் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு 3. 3x3 எடுத்துக்கிறோம். ஏன் இதில் 2x2 எடுக்கிறோம்? மினிமமே இங்கே 3. அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கதை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ 0, 1, 2, 0, 2, 4, 8, 1, 0. இப்போ இதை எக்ஸ்பென்னா 0 வச்சு ஃபர்ஸ்ட் இது 0 எல்லாமே 0 தான். செகண்ட் வந்து 1. இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் 0 எடுத்துக்கிறோம். இதில் ரோவையும் காலத்தையும்னா 2 × 0, 0. இங்கே -4. அடுத்தது பார்த்திங்கன்னா -1 ஆஃப் 1ல் உள்ள 0வையும் காலத்தையும் விட்டிங்கன்னா இங்கே 0. 4 8s are 32, -32 + 2 × 2ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 0 × 0 -2 8s are 16. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே -4, இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் +32. அடுத்தது 2 × -32. அப்போ இங்கே ப்ளஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ -4 நாட் ஈக்குவல் டு 0. இங்கே நாட் ஈக்குவல் டு 0. அப்போது தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு என்னென்னா 3 தான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.